ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மஷ்ரூம் பிரியாணி செய்வது எப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து தேவையான மஷ்ரூம்லாம் எடுத்துக்கோங்க. நாங்கள் வந்து 2 டப்பா மஷ்ரூம் எடுத்துருக்கோம். அப்புறம் வந்து என்னென்ன தேவைப்படுதுன்னு சொல்கிறேன். பச்சை மிளகா, அப்புறமேட்டு வெங்காயம், டொமேட்டோ, இது எல்லாமே தேவைப்படும். இது எல்லாமே கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு குக்கரை எடுத்து அதில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க, ஒரு 2 டேபிள் ஸ்பூன். அப்புறம் சோம்பு போட்டுக்கோங்க, அப்புறமா பட்டை போட்டுக்கோங்க, அப்புறமா லவங்கமும் போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் போட்டுக்கிட்டிங்களா? அப்புறம் ஆனியன் சேர்த்துக்கோங்க. அப்புறம் நம்ம இந்த காய்கறி வெட்டி வச்ச காய்கறி எல்லாமே சேர்த்துக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மஷ்ரூம் எடுத்து தோல் உரித்து வச்சுருந்தோம். நம்ம தோலெல்லாம் ஆல்ரெடி உரித்து வச்சுக்கோங்க. அப்புறம் பெரிய மஷ்ரூம் வந்தால் 4ஆக கட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி எல்லா மஷ்ரூமும் ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு குட்டி மஷ்ரூமையும் அதே மாதிரியே கட் பண்ணிக்கோங்க. குட்டி மஷ்ரூமை 2, பெரிய மஷ்ரூமில் 4. மஷ்ரூம் பிரியாணி உடம்புக்கும் நல்லது, ரொம்பவே சூப்பராக இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், என்னென்ன ஆட் பண்ணியிருக்கோன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நிறைய ஆட் பண்ணிட்டீங்கன்னா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுக்கணும். அப்புறம் டொமேட்டோ சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா பார்த்துக்கோங்க. பெரிய மஷ்ரூம்னா 4 ஸ்லைஸ், சின்ன மஷ்ரூம்னா 2 ஸ்லைஸ். 2 ஸ்லைஸை கட் பண்ணி போட்டுக்கோங்க, ஈஸியாக இருக்கும். இன்னும் குட்டி குட்டியாக கட் பண்ணிங்கன்னா அது மஷ்ரூம் சாப்பிட்ட மாதிரி இருக்காது, அதனால் இப்படி கட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. ஓகே, நல்லா கிண்டி விட்டுக்கிட்டாங்க. த்ரீ டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம், 3 டேபிள் ஸ்பூன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கைஸ். இப்போ வந்து கர்டு, ஒரு 10 பீஸ் கர்டு எடுத்து இங்கே ஊற்றிக்கோங்க. அதில் தயிர். இப்போ இதையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்து. காட்டுமா அதை? அப்புறமா அரிசி எடுத்து போட்டுக்கலாம். ரைஸ், ஓகே. இப்போ வந்து 2 அலகு அரிசி எடுத்து நம்ம ஊற வைக்க போகிறோம். இன்னும் ஊறவே வைக்கல, இப்போ ஊற வச்சாலே கரெக்டாக இருக்கும்.
அரிசி ரொம்ப ஒயிட்டாக இருக்குது. இப்போ இது கொஞ்ச நேரத்துக்கு ஊறட்டும். அப்புறம் கல் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க தேவையான அளவு.